ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யுவர் Aariwingsworld. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சோஷியல் இன்ஃபர்மேஷன் ஆர் சோஷியல் அவேர்னஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் நம்ம எப்பயுமே வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாகவே மட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் பொதுநலமாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் தென் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் அப்டேட்டும் கொஞ்சம் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறேன், பட் ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நாங்கள் எல்லாட்டையும் வந்து இப்போ பேசக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உண்டு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கோவிட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வைரஸ் கிட்ட வந்து லாக் ஆகிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அலை வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ செகண்ட் அலை வந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து மூணாவது அலை வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ ரொம்ப 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 அதிகமான வீரியம் உடைய வைரஸ், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்டை விட இது வந்து ரொம்பவே வீரியம் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் இருந்து நம்மளை தற்காத்துக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன? மாஸ்க். ஸோ கண்டிப்பாக வெளியே போகும்போது தயவு செஞ்சு மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மாஸ்க் யூஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. அண்ட் தென் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சானிடைசர் யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. எப்பயுமே ஒரு குட்டி பேக் வந்து எப்பயுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வெளியே போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி சானிடைசர் இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக கை கால் அலும்பாமல் வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்குண்டான நல்ல நோக்கம் நமக்கு அப்போ தெரியலை, இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ வந்து எதுக்காக நம்ம வந்து பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ அதில் எவ்வளோ ஆர்கானிக் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ தான் நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக கையை காலை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணனால நம்மளால் ஒரு சில விஷயங்களை வந்து இருந்து நம்மளை வந்து தற்காத்துக்க முடியும். ஸோ இதை எல்லாத்தையும் விட இதை எப்படி இந்த ஒரு வைரஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம வந்து இதை எப்படி வந்து நம்மளை வந்து நம்ம செல்ஃபாக வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி வேக்சினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வேக்சினேஷன் போடுங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் வேக்சினேஷன் போடாமல் இருக்கீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து வேக்சினேஷன் போடணும். அந்த வேக்சினேஷன்லையுமே வந்து நிறைய வந்து தவறான வந்து ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் யாருமே நம்பாதீங்க. ஸோ வேக்சினேஷன் போட்டால் தான், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மூணாவது அலை இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன் வந்து போட்டே ஆகணும். அதில் இன்னொரு ஒரு பிரச்சனை இப்போ புதுசாக என்ன கிளப்புறாங்கன்னா, ஸோ கோவேக்சின் தான் போடணும், கோவிஷீல்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு குரூப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு வந்து இதுதான் போடணும், இல்லைன்னா அதை போடாதீங்க இதை போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வேக்சினேஷன் போட்டாலும் சரி கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன் போடுங்க. ஸோ எல்லாமே வந்து சேம் மெத்தட் தான், சேமாக தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேக்சினேஷன் வந்து போடுங்க. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டோஸ் போட்டுட்டேன். ஸோ செகண்ட் டோஸும் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன், சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் போட்டோம்னா ஒரு சின்ன ஃபால்ட் வரும். என்னென்னா கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வருது இல்லையா, ஸோ ஃபீவர் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபீவர் வரும். ஸோ அது ஒரு 2 நாளில் வந்து சரியாயிரும், சரிங்களா? ஸோ 2 நாளில் சரியாகிறது வேற, நாள் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படக்கூடியது வேற, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வேக்சினேஷன் போடுங்க. மறக்காமல் கை காலை வந்து வெளியே போயிட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ளீஸ் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு வெளியே போங்க. பிகாஸ் வந்து நானும் நல்லா இருக்கணும், என்ன சார்ந்த நீங்களும் நல்லா இருக்கணும். பிகாஸ் எதுக்காக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஷார்ட் டைம்லேயே எனக்கு அவ்வளோ ஒரு செம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அவ்வளோ சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்காக வந்து ஒரு மிகப்பெரிய Aariwingsworld அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. ஸோ என்ன சார்ந்து நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், அண்ட் தென் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோக்காக நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கேட்கவே மாட்டேன். பிகாஸ் என்ன சார்ந்த நீங்கள் எல்லாருமே வந்து செக்யூராக இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனல் அப்டேட் வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 700 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம 700 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து 800 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ரெகுலராக நம்ம சேனலை வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 800 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி 2 days ஆகுது. ஸோ நான் அடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து 850 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிருக்கோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மைண்ட் ப்ளோயிங், என்னால் அவ்வளோ எனக்கு தாங்கவே முடியல. பிகாஸ் வந்து நான் போட்ட உடனே வந்து சடனாக 300 வியூஸ் வந்து போச்சு. அவ்வளோ அதை பார்த்து எல்லாருமே இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து கால் பண்ணாங்க. நேற்று மட்டுமே வந்து 20 மெம்பர்ஸுக்கு மேலே எனக்கு கால் பண்ணி
ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து கேட்டாங்க. ஸோ அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கால் பண்ணி பேசினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 850 சப்ஸ்கிரைபரில் வந்து ரீச் ஆகி வந்து இருக்கோம். ஸோ ரொம்பவே சந்தோஷம். இன்னும் வந்து 150 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு 150 சப்ஸ்கிரைபருமே நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீக்லேயோ இல்லை இந்த ஒரு மாதத்துலையோ கண்டிப்பாக வந்து ரீச் ஆயிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து 70% வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே ரெகுலராக வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ரெகுலர் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான். ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சேனல் வந்து கண்டிப்பாக வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நம்மளும் வந்து இந்த ஒரு வாரத்திலேயே வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு சூப்பராக வந்து ஒரு செம்ம செலிப்ரேட்டிங்கோட நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுவோம். அண்ட் தென் பாய். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பிரைடல் ப்ளவுஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த பிரைடல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த வீடியோவுக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா நீங்கள் எல்லாருமே செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ செக்யூராக இருங்க, தயவு செஞ்சு மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் தென் ப்ளீஸ் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கை கால் அலமுங்க, அண்ட் தென் வந்து வேக்சினேஷன் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய். ஹாவ் எ நைஸ் டே.